காதலே நீ பூவெறிந்தால் எந்த மலையும் கொஞ்சம் குலையும். துர்கா, உங்களுக்கு நீ பிடிக்குமா? காதலே நீ கல்லெறிந்தால் எந்த கடலும் கொஞ்சம் கலங்கும். சரி துர்கா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? இனி மீள்வதா இல்லை வாழ்வதா, உயிர் வாழ்வதா இல்லை போவதா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? அமுதென்பதா விஷமென்பதா, உனை அமுத விஷமென்பதா. ஹாய் சூரியன், நீங்க சொன்ன மாதிரியே துர்காவை கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன பேசணுமோ என்ன கேட்கணுமோ டக்குன்னு கேளுங்க, டக்குன்னு பேசுங்க. ஐஷு, இது ரொம்பவே பர்சனல். அதனால எட்டமா கௌத்தமானு பேச முடியாது. நான் கொஞ்சம் துர்கா கிட்ட தனியா பேசணும் ஐஷு. அதனால நீங்க கொஞ்சம் தள்ளி போயிருக்கீங்களா? நான் உங்ககிட்ட பேசணும்னு நீங்க வாங்க. சரி சூரியன். ஏ துர்கா, பேசிடுடி. உன் மனசுல என்னெல்லாம் சொல்ல விரும்புறியோ அதெல்லாம் சொல்லிடு. என்ன புரிஞ்சுதா? நான் அப்படி போய் நிக்கிறேன், நீ சொல்லிட்டு வா. துர்கா, நான் அன்னைக்கு கேட்டதை பத்தி யோசிச்சிட்டீங்களா? அதுக்கு உங்களோட பதில் என்ன துர்கா? அது வந்து எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நான் எதுவும் நினைக்க மாட்டேன். சொல்லுங்க துர்கா. சந்தன தென்றலை ஜன்னல்கள் தண்டித்தல் நியாயமா நியாயமா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அதை ஏத்துப்பேன். காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன? மௌனமா மௌனமா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அதை ஏத்துப்பேன். அன்பே எந்தன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே, அதை நானும் மேய்ப்பிக்கத்தானே ஒரு ஆயுள் வேண்டுமே. நான் எப்பவுமே உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பேன் துர்கா. இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய்? ஆனா என்னை பத்தி உங்க மனசுல என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லுங்க துர்கா. அது எனக்கு பயமா இருக்கு. பயமா? எதுக்கு? நான் உங்களை ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல. அப்புறம் எதுக்காக பயப்படுறீங்க? எங்க அப்பா அம்மாவை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. ஏன், அவங்க ஏதோ சொன்னாங்களா? இல்ல, சொல்லுவாங்கல்ல. என்ன சொல்லுவாங்க? அது இந்த மாதிரி பழகுறதெல்லாம் தப்புன்னு சொல்லுவாங்கல்ல. அதனால பயப்படுறீங்களா துர்கா? இல்ல, ஆனா பயமா இருக்கு. இங்க பாருங்க துர்கா, பயப்படாதீங்க. உங்க மனசுல என்ன இருந்தாலும் அதை சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க போதும். மீதியை நான் பாத்துக்கிறேன். அது எனக்கு அப்பா அம்மாவை நினைச்சா பயமா இருக்கு. அதனால அவங்க ஏத்துப்பாங்களோ ஏத்துக்க மாட்டாங்களோ. அப்படின்னா நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? நீங்க வீட்ல அப்பா அம்மாட்ட பேசுங்க. அப்பா அம்மா கிட்டயா? துர்கா, அப்பா அம்மாவை விடுங்க. உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க அப்பா அம்மாட்ட பேசுங்க. அவங்க விருப்பம் தான் என்னோட விருப்பம். நான் வாரேன். துர்கா, நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, நான் போறேன். துர்கா ஏன் இப்படி பயப்படுறாங்க? அம்மா, இவங்க என்ன சொல்ல வராங்க? எனக்கு எதுவுமே புரியலையே. இவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? வீட்டுல வந்து பேசுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னா இவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? அதனாலதான் வீட்டுல வந்து பேச சொல்றாங்களா? ஷோ, எதுவுமே புரியலையே. காதலே உன் காலடியில் நான் விழுந்து விழுந்து தொழுதேன். அது எனக்கு பயமா இருக்கு. கண்களை நீ மூடிக்கொண்டால் நான் குலுங்கி குலுங்கி அழுதேன். பயமா? எதுக்கு? எங்க அப்பா அம்மாவை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. இது மாற்றமா தடுமாற்றமா? இந்த மாதிரி பழகுறதெல்லாம் தப்புன்னு சொல்லுவாங்கல்ல. அதனால பயப்படுறீங்களா துர்கா? என் நெஞ்சிலே பனிமூட்டமா? இல்ல, ஆனா பயமா இருக்கு. நீ தோழியா இல்லை எதிரியா? இங்க பாருங்க துர்கா, பயப்படாதீங்க. உங்க மனசுல என்ன இருந்தாலும் அதை சொல்லுங்க. அது எனக்கு அப்பா அம்மாவை நினைச்சா
என்று தினமும் போராட்டமா. ஏல ரோசா, அன்னைக்கு மீன்காரன் வரல, அதனால போன வாரம் வாங்கிட்டு வந்த கருவாட்டு கிடக்குல்ல. ஆமத்தே கிடக்குது. அந்த கருவாட்டை போட்டு இன்னைக்கு கருவாட்டு கறி வச்சிடலாம். அப்படியே முட்டையை ஆளுக்கு 2 முட்டையை அவிய போடு. நாட்டுக்கோழி முட்டை அவி போதும். சரி தே. ஏல குழம்புல மாங்காய் 2 வெட்டி போடு. சரி தே போடி. எத்தே பொரியல் எதுவும் பண்ணணுமா? வேண்டால, அத கருவாடு பொடிய முட்டை வேற இருக்குல்ல. சின்னது அப்பளம் கேட்டுச்சுனா மட்டும் அதுகளுக்கு மட்டும் பொரிச்சு கொடு. சரி தே, பொரிச்சு கொடுக்க. எத்தே மாமா கருவாட்டு குழம்பு சாப்பிடுவாங்களே தே? நான் வைக்க பக்குவத்துல வச்சு கொடுத்தா சாப்பிடதான் செய்வாவே. ஆனா அன்னைக்கு கேக்கு சாப்பிட்டவன குடுப்பா, இல்லைன்னா தயிர் ஊத்தி கொடுத்துரு. சரி தே, அப்ப நான் கருவாட்டு கறியே வச்சிரு. இல்லைன்னா மாமாக்காக வேற ஏதாவது செய்யணும்னாலும் சொல்லுங்க தே, செஞ்சு வைக்க. வேண்டால, நான் கேக்கவி சாப்பிடலாம் பாத்துக்கிடலாம். சரி தே. எம்மா என்னலா? எம்மா, நான் நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டி இருக்குமா? அப்படியே? யாருக்கு கல்யாணம்? எம்மா, என் வீட்டுக்காரர் இருக்காருல, அபியா அக்காளோட நாத்தனார் வீட்டு கல்யாணம். அப்படியே? எங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வரலையே. அது என்னன்னு தெரியலம்மா, எனக்கு பத்திரிக்கை தந்துட்டாவே. அங்க வீட்டுல இருக்கும் போதே வந்து தந்துட்டு போயிட்டாவே. நானும் இங்க நம்ம வீட்டுக்கு கொடுங்கன்னு சொல்ல மறந்துட்டேம்மா. சரில, நீனே அவியலுக்கு ஒட்டு சொந்தம் தான் வரும், நாங்க என்ன சொந்தம்? அதனால தராம பேர்ப்பாவே, பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். எம்மா, நாளைக்கு கல்யாணத்துக்கு போட்டு போறதுக்கு நகை வேணும்மா. காலையில ஒரு 7 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவோம். அதான் இப்பவே கேக்குறேம்மா. அம்மா நகை இருக்குல்ல, அதானே நீ கல்யாணத்துக்கும் போட்டுனா அதை போட. எம்மா, அது ஓல்டு மாடலா இருக்கு. புது நகை நம்ம சரோஜினி கிட்ட இருக்கு, அதை வாங்கிட்டாமா. அவட்டவே இப்படி கேட்க? இவ ரோசா வச்சிருப்பா, குசுப்பு வச்சிருப்பா, அவளோட்ட கேட்டு வாங்கி போட. எம்மா, அவியெல்லாம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பழைய மாடல் நகை தான் வச்சிருக்காவே. சரோஜினி தான் புது மாடல் நகை வச்சிருக்காமா. அவட்ட கேட்டு நகை வாங்கிட்டாங்களா? எனக்கு புது மாடல் நகை போட்டு போதாமா ஆசையா இருக்கு. சரோஜினிட்ட கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டாமா. அவ நகை எனக்கு நல்லா இருந்துச்சுன்னா அதே மாடல்ல கூட நான் நகை செய்வேன். என் மக கல்யாணத்துக்குள்ள நகை செய்யணும்ல, அதுக்கு தான் கேக்கேன். கொஞ்சம் அவட்ட கேட்டு வாங்கிட்டாமா, எப்படி இருக்குன்னு போட்டு பாக்கேன். எல்லாம் எத்தனை பேர் நகை வச்சிருக்கோம், நீ அவட்ட போய் கேட்கணுங்கிறிய? அவன் என்ன நினைப்பா? ஏமா, அவ இந்த வீட்டு மருமவ தானம்மா, என் தம்பி பொண்டாட்டி தானே, நான் உரிமையா கேட்டு வாங்க கூடாதா? சரி, அப்ப நீ போய் கேட்க வேண்டியதானே, என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க? இல்லம்மா, நீ கேட்டா உடனே எடுத்தாருவா. நான் கேட்டா கொஞ்சம் யோசிப்பால, அதுக்குதான். கொஞ்சம் அவட்ட கேட்டு வாங்கிட்டாமா. சரில, கேக்கேன். சரோஜினி, ஏமா சரோஜினி? அந்த வாரத்தே. என்ன தே? ஏமா சரோஜினி, செல்லம்மா ஏதோ கல்யாண வீட்டுக்கு போறாளாம். அவளுக்கு போறதுக்கு வேற நகை எதுவும் இல்ல, புருஷங்காரு விட்டுவிட்டாரு. குடிச்சியே நகை பூரா அழிச்சு விட்டாரு. இப்ப எங்கேயாவது விசேஷ வீட்டுகளுக்கு போனாச்சுன்னா என் நகையை தான் கொடுப்பேன், போட்டுட்டு போவேன். அப்படியே தே, அதுக்கு இப்ப என்ன? இளைவ கல்யாண வீட்டுக்கு போறாளா, அதுக்கு போட்டு போறதுக்கு நகை இல்லையா, நகை வேணும்னு கேட்க. என் நகை போட சொன்னா பழைய டிசைனா இருக்குன்னு சொல்லியா, அதான் வாண்ட கேட்டு வாங்கி கொடுக்கலாமேன்னு கூப்பிட்டேன். கொஞ்சம் நகையை எடுத்துட்டு வேணா கல்யாணத்துக்கு போட்டு போயிட்டு கொண்டு வந்து தந்துருவா. எத்து என் நகையா? ஆமால, உன் நகை தான். ஆரமோ நெக்லஸோ 2 செயின் மட்டும் எடுத்துட்டு வா. அப்படியே உன் கம்மல், பெரிய கம்மல் இருந்தா அதையும் சேர்த்து எடுத்துட்டு வா. வளையல் கூட என் வளையல் அவளுக்கு நல்லா சேரம் போட்டுக்கிடுவா. என்ன யோசிச்சுட்டு இருக்கா? போமா, போய் எடுத்துட்டு வா. அவ கல்யாணத்துக்கு போட்டுட்டு போயிட்டு வந்தோடனே வாங்கி தந்துறேன். அவ தொலைச்சிருவான்னு பயப்படாத, அவ தொலைச்சால் நான் உனக்கு வாங்கி தருவேன். போய் எடுத்துட்டு வந்து கொடு. எப்படி போவா? அங்கதான் பீரோல ஒரு குண்டு பண்ணி தங்கம் கூட இல்லையே. நானும் மைனியும் போய் பார்த்துட்டு தானே வந்தோம். என்ன பண்ணியா, எங்க அம்மிட்ட என்ன சொல்லியானே பாக்கணும் தான் நிக்கேன். எத்தே, எங்க அம்மா எனக்காக வாங்கி தந்த நகத்தை அதை போய் இவியலுக்கு எப்படி கொடுக்குது? அவிய நகை வித்த மாதிரி இதையும் வித்துட்டா என்ன பண்றதே, பயமா இருக்கு. ஏலாத, நான் சொல்லியல்ல உன் நகையை கொண்டு வரலன்னு, நான் உனக்கு புதுசா வாங்கி தரேன்னு சொல்லியல்ல. எதுக்கு இப்படி பயப்படியா? போய் எடுத்துட்டு வா. அவ என்ன வேற ஆளா? உன் புருஷனுக்கு அக்கா தானே, இந்த உதவி கூட செய்ய மாட்டியாக்கா? சரில, நீ அவளை விடு. நான் சொல்லியல, என்னைய நம்பி கொடு, நான் உனக்கு அவ தரலனாலும் செஞ்சு தரேன். இல்ல தேய், அது எங்க அம்மா எனக்குன்னு செஞ்சு போட்டது. அது தொலைஞ்சிட்டுனா மனசுக்கு வருத்தமா இருக்கும், அதனால அதை கொடுக்க முடியாது தேய். ஏலாத, நான் சொல்லியல, என் வார்த்தையை நம்ப மாட்டியா? போலா, போய் எடுத்துட்டு வா. எத்தே, அது வந்து நான் சொன்ன மறு வார்த்தை யாரும் பேச மாட்டாவ, நீனும் பேசக்கூடாது. போனே, போய் எடுத்துட்டு வா. எம்மா, பாத்தியம்மா, உன்னையவே இவ எப்படி மதிக்கான்னு பாத்துக்க. ஏலவா புருஷன் நகையில பூரா வித்து விட்டான்னு சொன்ன உடனே பயப்படியா, வேற ஒண்ணும் இல்ல.
இவளை செக் பண்றதுக்கு தான் நகையவே கேட்டிருக்கேன். என்ன நடிப்பு நடிச்சிட்டு போறா, வெறுங்கை வீசிட்டு வருவா. அப்பதான் அம்மைக்கு அவளை பத்தி தெரியும். இப்ப என்ன பண்ண? அத்தை நகையை கேட்கவே அவிட்ட போய் நான் என்னத்த சொல்லி சமாளிக்க? ஒரு நகை கூட இங்க இல்லையே. அதனால தான் தர மாட்டேன்னு சொல்லி பார்த்தேன். அத்தை நான் சொன்னா கேட்க மாட்டியா? கொடுங்க அவளை. இப்ப என்னத்த சொல்லி சமாளிக்க? நகை இல்லைன்னு சொன்ன யாசு அவ்வளோ நகை எங்க போச்சுன்னு கேட்பாவே. பேசாம அத்தைட்ட போய் தலை தீபாவளிக்கு அம்மா வீட்டுக்கு போகும்போது அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிடுவோம். அப்படி சொன்னாதான் ஒன்றும் சொல்ல மாட்டாவே. அது வேற கவரிங் நகை யாருக்காவது கொடுத்தாலும் தெரிஞ்சிடும். கொண்டு வராம இருந்தது கூட நல்லதுதான். அத்தைட்ட போய் நகை அம்மா வீட்டுல இருக்கத்தேன்னு சொல்லிடுவோம். சரோஜாக்காவுக்கு போன் பண்ணி கூடுவோமா? வேண்டாம் வேண்டாம், இந்த சின்ன விஷயத்துக்குலாம் அக்கால கூப்பிடியான்னு சொல்லுவாவே. வேற எல்லா விஷயத்துக்கும் அவ அக்கா காரியை கூப்பிட்டு சண்டைக்கு வரேன்னு சொல்லியது நெசமாவிரும். வேண்டாம், இந்த விஷயத்த அக்காட்ட சொல்லவே வேண்டாம். நம்மளே போய் சமாளிப்போம். நம்புவாங்களோ என்னமோ தெரியலையே. நம்பலன்னாலும் பரவாயில்ல, வேணா வந்து செக் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுவோம். எத்தே என்னம்மா நகை எங்க எடுத்துட்டு வந்தியா? இல்லத்தே, நகை இங்க இல்ல. இங்க இல்லையா? ஆமாத்தே, நகைய தலை தீபாவளிக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போனேன்ல, அங்கேயே வச்சுட்டு வந்திருக்கேன் தே. பேரவதுக்கு நகை நாங்க கேட்டதுக்கு தர மாட்டேன் அப்படி இப்படின்னா? அது வந்து மைனி நகை இங்கதான் இருக்குன்னு நான் நினைச்சிட்டேன். எடுத்துட்டு வரேன்னு உள்ள வாடுனா? அதான் மைனி ஞாபகம் இல்லாம தான் இங்கதான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கேன். போய் பார்த்த பிறகுதான் தெரியுது. நகையெல்லாம் எங்க அம்மா வீட்டுல வச்சுட்டு வந்திருக்கேன். எடுத்துட்டு வரக்கு மறந்து வந்திருக்கேன். நீ நகையெல்லாம் மறந்து வர பொருளாது. வேணுமே இங்க வச்சுட்டு வந்தியா இல்ல இங்க தொலைச்சிட்டு வந்துட்டியா? ஐயோ அப்படிலாம் இல்ல மைனி. உனக்கு நிஜமாலே உங்க அம்மா வீட்டுல வச்ச மாதிரி தான் ஞாபகம் இருக்கா இல்ல வேற எங்கேயாவது வச்சியா? இல்ல மைனி, எங்க அம்மா பீரோல தான் காலையில கலத்தி வச்சிருந்தேன். அப்படியே எடுக்க மறந்து வந்திருக்கேன் மைனி. இங்க இருந்து நகையை எடுத்துட்டு போனியா? ஆமா மைனி, இங்க இருந்து போகும்போது எடுத்துட்டு போனேன். தீபாவளி அன்னைக்கு போட்டிருந்தேன். அங்க கலத்தி வச்சேன்னா அதை மறந்துட்டு வந்திருக்கேன். எனக்கு நீ சொல்றதெல்லாம் உண்மையா தெரியல. ஏம்மா நீயே சொல்லி இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நகை யாராவது மறந்து வருவாங்களோ? இல்லனா நான் கேக்குறதுனால இப்படி ஒளிச்சு வச்சிட்டு சொல்றாளான்னு தெரியல. என்னன்னு உன் மருமகிட்ட கேட்டு சொல்லு. ஏல செல்லம்மா தான் அவ அம்மா பீரோல வச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்லியல்ல. சரோஜினி இதுக்கு எதுக்கு போய் சொல்லணும்? இல்லம்மா, முதல்ல கேக்கும்போது என்ன சொன்னா? நான் தர மாட்டேன், எங்க அம்மா கஷ்டப்பட்டு போட்டாவன்னு சொன்னால. இப்போ வந்து நின்னுட்டு அங்க வச்சிருக்கேன் இங்க வச்சிருக்கேன்னு சொன்னா நம்புற மாதிரியாமா இருக்கு? எனக்கு இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. அவ ஏதோ போய் சொல்ற மாதிரி இருக்கு. ஒழுங்கா கேளுமா அவட்ட. ஏய் சரோஜினி, நிஜமாலே நகை உங்க அம்மா வீட்ல தான் இருக்கு? ஆமா மீனி, எங்க அம்மா வீட்ல தான் இருக்கு. ஏல செல்லம்மா அவ தான் மறந்துட்டேன்னு சொல்லியல்ல. சும்மா எதுக்கு அத போட்டு கேட்டிட்டு இருக்க? ஏன் நகை தாரே போட்டுட்டு போயிட்டு வா. ஏம்மா முதல்ல அவ அம்மைக்கு போனடி. அங்கதான் நகை இருக்கான்னு கேட்கணும். இருந்தா உடனே எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லு. எங்க அம்மைக்கு எதுக்கு போன் போட்டு கேட்கணும்? நான் தாங்க வச்சுட்டு மறந்து வந்தேன்னு சொல்லியல்ல. சரி, மறந்து வந்துட்டா. வந்த உடனே உனக்கு ஞாபகம் வந்திருக்கணும்ல. போன் அடிச்சு கேட்கணுமா இல்லையா? இப்பயே அங்க இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணணும்ல. எதை பத்தியுமே யோசிக்காம நாங்க கேட்கறோங்கிறதுக்கும் கேட்காண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீங்க வந்த பிறகு உங்க அம்மாட்ட போன் அடிச்சு கேட்டியா இல்லையா நகை அங்கதான் இருக்கா இல்லையான்னு? நான் கேட்கல. நான் இது வரைக்கும் நகையை பத்தி நினைக்கவே இல்லை. நீங்க கேட்டதுக்கு பிறகு எனக்கு ஞாபகமே வருது. இது ரொம்ப நல்லா இருக்கே. ஏம்மா நகையை பத்தி நினைக்கவே இல்லையா? இப்போ நான் கேட்ட பிறகுதான் அவளுக்கு ஞாபகமே வந்துச்சா? நீ நகை எனக்கு கொண்டு வந்து குடுன்னு சொல்லும்போது அவ என்ன சொன்னா? அவைய தொலைச்சிருவாவே, எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னானா இல்லையா? இப்போ நகையை பத்தி எந்த அக்கறையும் இல்லாம இருக்காமா? அங்கதான் இருக்கா இல்லையான்னு கூட போன் பண்ணி கேட்கல. நகையை பத்தியே மறந்துட்டாளா? இதுல ஏதாவது ஒன்னாவது நம்புற மாதிரி இருக்காமா? நீயே யோசி. ஏல செல்லம்மா, நீ எதுக்கு இதை போட்டு பெருசா ஆக்கிட்டு இருக்க? அவ ஒரு சமயம் மறந்துருப்பாளா இருக்கும். ஏம்மா மறக்கிறதுக்கு இது என்ன சின்ன பொருளாமா? தங்க நகைமா, ஒரு பவுன் இப்போ 1 லட்சத்துக்கிட்ட போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது 50 பவுன் ஈஸியா மறந்துட்டேன்னு சொல்லியா? சரி, இவ நகையை தான் அங்க மறந்து வச்சுட்டு வந்துட்டா. என் தம்பிக்கு போட்ட நகையாவது எடுத்துட்டு வந்தாலா இல்ல அதை எங்கேயே போட்டுட்டு வந்துட்டாளான்னு கேளுமா. எல்லாத்தையும் மொத்தமா தான் கழட்டி வச்ச மைனி. காத்துக்கம்மா, மொத்தமா தான் கழட்டி வச்சாம்லாம். ஏன் என் தம்பி போட்டுட்டு இங்க வந்தா என்ன? எதுக்காக கழட்டி வைக்கணும்? எதுக்கு அவனை கழட்டி வைன்னு சொன்னா? அவர் தான் போடவே பிடிக்காதுன்னு சொன்னாரு. நான் தான் பிடிவாதமா கொஞ்ச நேரமாவது போடுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கு பிறகு தூங்க போகும்போது அவரே கழட்டி தந்துட்டாரு. ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப மொத்தமா அங்க வச்சுட்டு வந்திருக்க அப்படிதானே? உங்க அம்மா வீடு ஒரு ஓட்டு வீடு. யாராவது தூக்கிட்டு போனா என்ன செய்வா? மைனி யாரும் தூக்கிட்டு போக மாட்டா. பாதுகாப்பா தான் இருக்கும். எங்க அம்மா வீட்டுல தான் இருப்பா, வேற எங்கேயும் போக மாட்டா. ஆமா, நல்லா பாதுகாப்பா இருக்கும். வேணுமே அங்க வச்சுட்டு வந்த மாதிரி இருக்கு. இப்படியே காணும்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துக்கிடலாம் தானே உங்க ஐடியா? மைனி நீங்க எதுக்கு இப்படி பேசுறிய? ஆமா, அப்படிதான் பேசுவேன். உங்க அம்மா பணம் தேவைக்காக வாங்கி வச்சிருப்பாவ. அடகு வைக்க தானே உங்க வீட்டுல கொடுத்துட்டு வந்திருக்கா. அப்படிலாம் இல்ல மைனி.
வருவான்